ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இயல் 1 தான் பார்த்துட்ருக்கோம். அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய 3 பாடம் அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய அன்னை மொழியே, தமிழ் செல்வளம் தேவனைய பாவாணர் அவருடைய தமிழ் செல்வளமும், அதுக்கடுத்ததாக சந்த கவிமணி தமிழழகனார் அவருடைய இரட்டர் மொழிதல், இந்த 3 பாடத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது பார்ட் 2ல் உரைநடையின் அணிகலன் மா ராமலிங்கம், அதாவது எழில் முதல்வன் அவருடைய உரைநடையின் அணிகலன் அப்படின்ற பாடமும் இலக்கண பகுதி மற்றும் புத்தக பின் விழாக்களை இந்த பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துக்கான நூல்வெளி பார்த்துடலாம். எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை, அந்த நூலிலிருந்து உரைநடையின் அணிகலன்கள் அப்படின்ற ஒரு கட்டுரை தான் இங்கே நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. புதிய உரைநடை ஆசிரியர் யார்? எழில் முதல்வன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மா ராமலிங்கம், இதுதான் அவருடைய இயற்பெயர். இவர் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை புரிஞ்சிருக்காரு. குடந்தை, அதாவது கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம், இதில் தமிழ் துறை தலைவராகவும் இருந்திருக்காரு. இவர் மரபு கவிதை, புது கவிதை படைக்கிறதுல வல்லவராக இருந்திருக்காரு. இவருடைய இதர பல நூல்கள்னு பார்த்தீங்கன்னா இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய், இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய், இது 3 இவருடைய இதரப்பட நூல்கள். புதிய உரைநடை அப்படின்ற நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1981 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு இவர். இந்த பாடம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சங்ககால புலவரும் இன்றைய கால மனிதனும் உரையாடுற மாதிரி தான் அந்த பாடம் கொடுத்துருப்பாங்க. சங்க இலக்கியம் நம் பாட்டனார் தோப்பு, இடைக்கால இலக்கியம் நம் தந்தையருடைய தோட்டம், இந்த கால இலக்கியம் நம் பூங்கா. தோப்பு ஈந்த பயன்களையும் தோட்டம் தந்த நயங்களையும் பூங்காவின் அழகினையும் ஒன்று சேர்த்து உரைநடையின் அணிகலன்களாக காண்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வரிகளை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன், தேர்வுக்கு சம்பந்தமானது மட்டும். கபிலர் குறிஞ்சிப்பாட்டு ஆசிரியர். திருவள்ளுவர் அப்படின்ற கணினியை பற்றி இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். முதல் தமிழ் கணினி, தமிழ் மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த வருஷம் அப்படின்னா 1983 செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் உருவாக்கியிருக்காங்க. 1983 டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட்ஸ். இந்த கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளிட செலுத்துகிற சிறப்பான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த கணினி தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக இருக்குது. சென்னையில் தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளிவிவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளை செய்திகளையும் பரிமாறிக்கொள்ள தான் இந்த முதல் நேர்வழி கணினியை பயன்படுத்தியிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா திருவள்ளுவர். அந்த முதல் தமிழ் கணினியோட பேர் என்னன்னா திருவள்ளுவர். இதில் பாருங்க, உணர்ச்சிகளை காட்ட ஊமை கொண்ட மொழிநடையை தான் ஏற்ற கருவி. இதை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு உவமை கொண்ட மொழிநடை தான் அது ஏற்ற கருவியாக இருக்குது. அப்போ உவமையை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலைக்கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கம்மாய்கள் என்று குறிஞ்சி மலர் அப்படின்ற நூலில் நான் பார்த்த சாரதி உவமையை பயன்படுத்தியிருக்காரு. குறிஞ்சி மலர் அப்படின்ற நூல் நான் பார்த்த சாரதி அவருடையது. அதில் உவமையை எந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்காகவே இயற்கை பதித்து வைத்த அந்த 2 பெரிய நிலைக்கண்ணாடிகளைப் போல வடப்புறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கம்மாய்கள் இருக்கிறதா அதை ஊமையா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஊமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1000 ஆண்டுகளுக்கு பின்பு வாழ்ந்த தண்டி அப்படின்றவர் உருவகத்தை பற்றி, உருவகம் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஊமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அது உருவகமாகும் அப்படின்னு எழுதியிருக்காராம். எனது உருவகத்தை பற்றி உவமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டேன் அது உருவகமாகும் சொன்னவர் யாரு? தண்டி. அதாவது எங்கள் இலக்கியங்களில் உவமையை விட உருவகமே உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுது. அப்போ உவமையை விட உருவகம் தான் ஒரு உணர்வுகளை தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அண்ணா ஒன்று சொல்லிப்பாங்க பாருங்க. களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாரி கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலத்தில், அதாவது இணையதமிழன் சொல்றாரு, அவங்க எங்கள் காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களோட உரைநடை சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னா, களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாரி கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகை தான் அதற்கு சான்று சொல்லிட்டு அண்ணா சொன்னதா சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, ஊமை உறவு வெளிப்படையா வந்துச்சுன்னா அது ஊமையணி, அதுவே மறந்து வந்துச்சு அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஊமையணி.
அப்போ ஊமுறவு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஊமையணி என்று பெயர். எடுத்துக்காட்டாக ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இந்த திருக்குறளில் ஊமுறவு இல்லை, ஆனால் அதில் மறைந்து வந்திருக்கு. நாங்கள் உரைநடையிலும் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு ஊமையணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது அதற்கு என்ன பேருனா இணை ஒப்புன்னு பேர். எடுத்துக்காட்டு ஊமையணி ஊமுறவு மறைந்து வரக்கூடிய எடுத்துக்காட்டு ஊமையணியை உரைநடையில் பயன்படுத்தினா அதுக்கு பேர் இணை ஒப்பு. அடுத்து பாருங்க, மலையும் புயலும் அப்படின்ற ஒரு நூல் வா ராமசாமி அவர் எழுதினது. மலையும் புயலும் அப்படின்ற ஒரு நூல் வா ராமசாமின்றவர் எழுதினது. அதில் ஒரு ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ஊர் கூடி செக்கு தள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்கள் காரியம் கைகூடாது, புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. இதில் மலையும் புயலும் வா ராமசாமி. அடுத்து பாருங்க, அக்ரணிய பொருளையும் கூட உயர்தனையாக கருதி கற்பனை செய்து நாங்கள் எழுதுவோம். அக்ரணியை கூட உயர்தனையாக நாங்கள் மாற்றுவோம். என்னன்னா, இலக்கணத்தில் இது உண்டே. தொல்காப்பியர் சொல்றாரு என்னன்னா, ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லி அங்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்றாரு. தொல்காப்பியத்தில் இருக்கிறதா தொல்காப்பியர் சொல்றாரு. அப்போ உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வு இல்லாத பொருட்களை உணர்வு உடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இதை தான் இலக்கணைன்னு சொல்லி சொல்றாங்களாம். இதுதான் இலக்கணை. என்னன்னா, திருவி கல்யாண சுந்தரனார் அவரோட ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க பாருங்க. சோலையில் புகுவேன், மரங்கள் கூப்பிடும், விருந்து வைக்கும், ஆலமர நிலையில் அமர்வேன், ஆள் என் விழுதைப்பார், அந்த அரசுக்கு இணை உண்டா என்னும், அரசு கண்ணீர் படும், யான் என்னை மக்கள் சுற்றி செல்கிறார்கள் கான் என்னும், வேம்பு என் நிழல் நலஞ்செய்யும், என் பூவின் குணங்களை சொல்கிறேன் வா என்னும், அத்தி நாகை விழா மா வில்வம் முதலிய மரங்கள் விழியாமல் இருக்குமோ, சிந்தனையில் அவைகளின் நுட்பங்கள் விளங்கும், மலை என்னை அடிக்கடி அழைக்கும், மலை மீது இவர்வேன், ஓரிடத்தில் அமர்வேன், மேலும் கீழும் பார்ப்பேன், சுற்றும் முற்றும் பார்ப்பேன், மனம் அமைதி எய்தும் அப்படி சொல்லிட்டு திருவி கல்யாண சுந்தரனார், தமிழ் தென்றன் அழைக்கப்படுற திருவி கல்யாண சுந்தரனார் இப்படி எழுதியிருக்காரு. இதில் ஏதாவது 2 வரிகள் கொடுத்து யார் இதை எழுதினாங்க அப்படின்னு கேட்கலாம். திருவி கல்யாண சுந்தரனார். ராபி சேதுப்பிள்ளை அவரோடதும் இதே மாதிரி ஒரு இயற்கையை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்துக்கணும். என்னன்னா, மோனகையும் எதுகையும் செய்யுளில் வருமாயின் இனிய ஓசை இன்பம் விளையும். இதை உரைநடையில் பயன்படுத்துவோம். அதாவது நம்ம படிச்சிருப்போம். என்னன்னா, எதுகை முனையை உரைநடையில் பயன்படுத்துகிறவர் ராபி சேதுப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம் பதியாகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரோகமும் முல்லையும் நறுமணம் கமலும், கோல மாமையில் தோகை விரித்தாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டி சேர்க்கும். இத்தகைய மலையினின்று விரிந்து வழிந்திருக்கும் வெள்ளருவி வட்டச்சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர் திவளைகள் பாலாவி போல் பறந்தெழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் சொல்லிட்டு ராபி சேதுப்பிள்ளை, சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுற ராபி சேதுப்பிள்ளை அவருடைய தமிழின்பம் அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழின்பம் அப்படின்ற நூல் தான் முதல்ல சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். அது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. அதுல இருந்து ஒரு பத்தி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் திருவிக்கா சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கணும், கேட்கலாம். அடுத்து பாருங்க, மு வரதராஜனார் அவருடைய நாட்டுப்பற்று அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்புல ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா, வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும். அரிசி காய் கனி முதலியவை வேண்டும், உடை வீடு முதலிய வேண்டும், காசும் காகித நோட்டும் வேண்டும், இன்னும் பல வேண்டும், இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்காரு. யாரு? மூவா தன்னோட நாட்டுப்பற்று அப்படின்ற ஒரு உரைநடை நூல்ல. அப்ப நாட்டுப்பற்று அப்படின்ற நூல் யாருடையது? மூவா அவருடையது. அப்போ இது பாருங்க, படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும், ஆனா உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்லுவாங்களா, அதுக்கு பேர் என்னன்னா முரண்படு மெய்மை. முரண்படு மெய்மை. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, இந்த உலகத்தில் பயம் என்ற ஒன்றை தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும். இதான் முரண்படு மெய்மை. அப்ப முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவாங்க. கலப்பில்லாத பொய், இதை சொல்முரண் என்கிறோம். சொல்முரண் என்கிறோம். அப்போ சொல்லின் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுறாங்க. இதுக்கு எதிரினை இசைவு. எதிரினை இசைவு. பா ஜீவானந்தம் அப்படின்ற ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க. இது தேர்வில் கேட்டிருக்காங்க. குடிசைகள் ஒரு பக்கம், கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம், புளிச்ச ஏப்பக்காரர்கள் மறுபக்கம், மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம், பருத்த தொந்திகள் மறுபக்கம், கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோச்சனம், தோழர்களை சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தோழர் பா ஜீவானந்தம் அவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது. யார் சொன்னா அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பாருங்க, பெரியாரை பத்தி அண்ணா ஒன்று சொல்லியிருக்காரு. பெரியாரை பத்தி அவர்
அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா பெரியார் ஈவேராவை சொல்றாங்க. பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, எதை கண்டு அவர் திகைக்கிறார், எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது. எனவேதான் பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருக்காரு. இதுல இருந்து கூட கேட்கலாம், பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பத்தி யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா. இது அறிஞர் அண்ணா யாரை பத்தி சொன்னாங்கன்னு கேட்டாலும் பெரியாரை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, உணர்ச்சி பெருவெள்ளம். இதை வந்து உச்சநிலைன்னு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி சொல்லிட்டு உணர்ச்சி பெருவெள்ளத்தை உச்சநிலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ பாரதி ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க, தமிழ் கவிஞர் பாரதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்முடைய நாட்டை உயர்த்தி கூறி, இந்தியாதான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை, இந்தியாதான் என் இளமையின் மெத்தை, என் யவ்வனத்தின் நந்தவனம், என் கிழக்காலத்தின் காசி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொன்னதை ஒன்று கொடுத்துருக்காங்க. முக்கியமானது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதோட இந்த பாடம் வந்து இந்த பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமானது, ஓமைனா என்ன, எடுத்துக்காட்டு ஓமை எண்ணி, ஓம உருவு மறைஞ்சு வர்றது, இணை ஒப்பு, சொல்முரண், கலப்பில்லாத பொய், எதிரிணை செய்வனா என்ன, பா ஜீவானந்த முறை என்ன சொல்லியிருக்காரு, நாட்டுப்பற்று அப்படின்ற நூல் யாருடையது, மூவா அவருடையது, திருவிக்கா சொன்னது, ராப்பி சேதுப்பிள்ளை சொன்னது, முரண்படி மெய்மை. அப்போ இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான தகவல்கள் இந்த பாடத்தில் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஓகே, எழில் முதல்வன் அவர் யார் அப்படின்றத பார்த்தோம். இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சிருக்கு. இதில் பாருங்கள், திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. இதை சிறுமலையை பற்றி வந்து நூல்லையே கொடுத்துருக்காங்க, ஏன்னா சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. காடுகான் காதையில் வாழையும் கமுகும் தாழ்வழி தெங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இந்த நூல் வந்து சிலப்பதிகாரம், காடுகான் காதை. அப்போ சிறுமலை எங்கே இருக்குது, திண்டுக்கல்ல இருக்குது. சிறுமலையை பற்றி சொல்கிற நூல் கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். ஓகே, அடுத்ததா ஒரு இலக்கண பகுதி, எழுத்து சொல் அப்படின்ற இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து அப்படின்றத பார்க்கலாம். மொழியை தெளிவுற பேசவும் எழுதுறவும் நம்மளுக்கு உதவக்கூடியது இலக்கணம் தான். அப்போ மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். எழுத்தை பற்றி பார்க்கலாம். எழுத்து வந்து ஃபர்ஸ்ட் சார்பெழுத்து. சார்பெழுத்து மொத்தம் எத்தனைக்கு 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியல், உகரம், குற்றியல், லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது இந்த 10 தான் சார்பெழுத்துக்கள் சொல்லிட்டு முந்தின வகுப்புலேயே நம்ம பார்த்துருக்கோம். அதில் 2 மட்டும் தான் பார்க்க போகிறோம். என்னன்னா உயிரலப்படை, ஒற்றலப்படை, இதை தான் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ அளபெடுத்தல்னா என்னென்னா நீண்டு ஒழிக்கிறது. அளபெடுத்தல்னா ஒரு சொல்லை வந்து நீண்டு ஒழிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் தான் அளபடை. அப்போது பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு, அம்மா அப்படின்றதுக்கு ஒரு உயிரெழுத்தை முன்னாடி, அதாவது அதுக்கு கடைசி சேர்த்தோம்னா அப்போ வந்து நீண்டு ஒழிப்போம். அப்போ நீண்டு ஒழிக்கும் போது அதை தான் அளபெடுக்கிறது. அதான் அளபெடுத்தல் அப்படின்றதுக்கான பொருள் நீண்டு ஒழித்தல். ஃபர்ஸ்ட் உயிரிழப்படை அப்படின்றத பாருங்க. செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அதுக்கு பின்னாடி வரும். இதுதான் உயிரிழப்படை. இப்போ நெட்டெழுத்துக்கள் வரும்போது அந்த சொல்லை நம்ம வந்து நீண்டு ஒழிக்கணும். அப்போ நெட்டெழுத்துக்கள் இனம்னு என்ன, குற்றெழுத்துக்கள். அந்த குற்றெழுத்து அந்த இடத்துல பின்னாடி வரும். அதாவது உயிரெழுத்தாக தான் இருக்கும். அது உயிரிழப்படை. உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். செய்யுளி செயலப்படை, இன்னி செயலப்படை, சொல்லி செயலப்படை. செய்யுளி செயலப்படைன்னு என்னன்னு பாருங்க. செய்யுளில் ஒரு ஓசை குறையும் போதுனா நம்ம நீண்டு ஒழிக்கணும். ஆனால் இங்கே குறைவாக இருக்கு. அப்போ குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக நெட்டெழுத்துக்களை அளபெடுத்தலை செய்யுளி செயலப்படைன்னு சொல்லுவோம். கேட்கலாம், செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கிறதுக்கு பேர் என்னன்னா செய்யுளி செயலப்படை. இதுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னா இசை நிறை அளபடை. இசை நிறை அளபடை. பாருங்க, ஓதல் வேண்டும். அப்போ ஓ அப்படின்றது நெடில். நம்ம வந்து ஓதல் சொல்லக்கூடாது, ஓதல் அப்படின்னு சொல்லணும். அப்படின்றதுக்காக என்ன இருக்கு அப்படின்னா நெடிலுக்கு இனமான குறில் வந்து அளப்படுத்திருக்கு. அப்போ இதை சொல்லும்போது ஓதல் அப்படி சொல்லக்கூடாது, அதான் நீண்டு ஒழிச்சு சொல்லணும். ஓதல் வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து மொழி முதல். அடுத்து உரார் குறுநோய், நல்ல படா அறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து உயிரெழுத்துக்கள் முதல் இடை கடையில அளபெடுத்திருக்கு. இதுதான் வந்து என்னன்னா உயிரலப்படை. அடுத்து இன்னிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்துல, செய்யுள் வந்து ஓசை குறையல, அப்படி குறையாமல் இருக்கும்போது கூட இனிய ஓசைக்காக, அது இனிமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக குறில் வந்து நெடிலாகி அளவெடுக்கும். ஒரு சில குறில் வந்து நெடிலாகி அளவெடுக்கும். இதுக்கு பேர் இன்னிசை அளபடை. இப்போ கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதுவும் எல்லாம் மலை. இந்த இடத்துல
கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னா அந்த இடத்துல ஓசை குறையலை, இருந்தாலும் இனிய ஓசை, கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்ற இனிய ஓசைக்காக அந்த அளபடை எடுத்திருக்கு. அடுத்து சொல்லிசை அளபடை. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை. கேட்கலாம். அதாவது ஒரு பெயர் சொல்ல எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுக்கிற அளபடை என்னன்னா சொல்லிசை அளபடை. உரநசையி உள்ளம் துணையாக சென்றார், வரநசையி இன்னும் முளேன். இதுல நசை அப்படின்றதுக்கு பொருள் என்னன்னா விருப்பம் தான். அதுல விரும்பி அப்படின்ற ஒரு பொருளை தர்றதுக்காக நசை நசை அப்போ ஈ அப்படின்ற ஒரு எழுத்தை வந்து உயிரெழுத்து வந்து அந்த இடத்துல அளபெடுக்குது. அப்போ பெயர் சொல் வினையச்சமா மாறியது. நசை அப்படின்னு என்னது, அது ஒரு வினையச்சம் தானே. அப்போ பெயர் சொல் வந்து வினையச்சமா மாறியது. அப்போ ஒரு பெயர் சொல் எச்ச சொல்ல திரிந்து அளபெடுக்கிறதுக்கு பேரு சொல்லிசை அளபடை. இப்போ உயிரிழப்படை பார்த்தாச்சு. அடுத்து ஒற்றளப்படை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும். அதுதான் வந்து ஒற்றளப்படை. இப்போ ஒற்றளப்படையில் அளபெடுக்கும் எழுத்துக்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா 10, மொத்தமா கேட்டாங்கன்னா 11. ஏன்னா ஆயுதெழுத்தும் சேர்த்து. மெய்யெழுத்துக்கள் 10, ஆயுதெழுத்துக்கள் 1. இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இய்யி இல்லு இல்லு இது 10 தான் மெய்யெழுத்துக்கள். அக்கு அப்படின்ற ஆயுத எழுத்தும் அளபெடுக்குது. இதுக்கு பேர் தான் ஒற்றளப்படை. அதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. என்கின்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒற்றெழுத்து அளபெடுத்திருக்கு. அடுத்து பாருங்க, எழுத்து பார்த்தாச்சு. சொல்லு அப்படின்றத பார்க்கலாம். பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. அப்போ ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தர்றதுதான் சொல். இது இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். இருதிணை உயர்திணை அகிரிணை 5 பால்கள், அன்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். அப்போ 5 பால்களையும் குறிக்கும். மூவகை இடங்கள் தன்மை முன்னிலை பலர்கையும் குறிக்கும். உலக வழக்குலையும் வரும், செய்யுள் வழக்குலையும் வரும், வெளிப்படையாக வரும், குறிப்பாகவும் விளங்கும். அடுத்து மூவகை மொழின்னு என்னன்னு பாருங்க. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படி சொல்லிட்டு 3 வகையான மொழிகள் இருக்கு. ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் என பொது இருமையும் ஏற்பன. நன்னூல் சொல்லியிருக்க, பவனந்தி முருகன் நன்னூல் சொல்லியிருக்காரு. தனிமொழின்னு என்னன்னு பார்க்கலாம். ஒரு சொல்லு தனித்து நின்று பொருள் தந்தா அது தனிமொழி. கண் படி பகாபதம், கண்ணன் படித்தான் பகுப்பதம். இது வந்து தனியா, இது ஒரு சொல் தானே, அப்போ பொருள் தருது. தொடர்மொழினா ஒரு சொற்றொடர், அதாவது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சொற்கள். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றார், இது தொடர்மொழி. இறுதியா பொதுமொழின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதை வந்து பிரிச்சோம் அப்படின்னா அது வேறொரு பொருளையும் தரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் பொதுமொழி. 8 அப்படின்றது வந்து எண்ணெய் குறிக்கும். வேங்கை அப்படின்றது ஒரு மரத்தை குறிக்கும். ஆனா 8 பிரிச்சோம்னா எல் கூட்டல் தூண் பிரியும். அப்போ எல்லுனா எல், தூணா என்ன, ஓரெழுத்து ஒரு மொழியில படிச்சிருக்கோம். தூ அப்படின்னா உன் அப்படின்ற ஒரு பொருளை தரும் இல்லையா. அப்போ எல்லை உன் அப்படின்ற ஒரு வேறு பொருளை தருது. வேங்கை அப்படின்றத எப்படி பிரிச்சோம், வேம் கூட்டல் கைனா வேகின்ற கை அப்படின்ற ஒரு பொருளையும் தரும். அப்போ சேர்ந்திருக்கும் போது ஒரு பொருளும் பிரிஞ்சிருக்கும் போது இன்னொரு பொருளையும் தருது. அப்போ இது வந்து ஒரு பொதுமொழி. ஓகே, கடைசியா தொழில் பெயர் என்னன்னு பார்க்கலாம். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கிற பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாக உணர்த்தாது. இதுதான் தொழிற்பெயர். அதாவது நடத்தல் கொடுத்தல் இப்படின்னு தான் இருக்குமே தவிர நடந்தான் கொடுத்தான் இந்த மாதிரி வந்து அது எந்த பாலையும் காட்டாது, எந்த காலத்தையும் குறிக்காது. தொழிலை மட்டும்தான் குறிக்கும். இப்போ நடத்தல் அப்படின்றது வந்து இறந்த காலமா எதிர்காலமா நிகழ்காலமா அப்படின்றது வந்து எதுவுமே தெரியாது. அப்போ இந்த மாதிரி காலத்தை காட்டாதது, வெளிப்படையா காலம், பால், எண், இடம் எதையுமே காட்டாததான் தொழிற்பெயர். இதுல விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்லிட்டுலாம் இருக்கு. விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்னன்னா அதுக்கு ஒரு விகுதி இருக்கும். வினையடியுடன் விகுதி சேர்வதனால உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையடினா என்ன, அதாவது பகுதி மட்டும், நட, வாள், ஆள், இதுதான் வந்து வினையடி. விகுதி என்ன, தல், கை, அல் அப்படின்றது விகுதி. அப்போ இரண்டும் சேர்ந்துச்சுன்னா நடத்தல், வாழ்க்கை, ஆளல். அப்போ இது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். இறுதியில விகுதி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அப்போ ஒரே வினையடி பல விகுதிகளை கூட இருக்குமா. நட அப்படின்றது ஒரு வினையடி. அப்போ நடை, நடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பல விகுதிகளை கூட அது ஏற்கும் வேற ஒரு பொருள்ல. அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். நடத்தல் அப்படின்றதுக்கான எதிர் வந்து நடவாமை, கொள்ளுதல் கொல்லாமை. அப்ப அந்த இல்லாத செயல் எதிர்மறை பொருள்ல வரக்கூடியது எதிர்மறை தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு நடவாமை, கொல்லாமை. அடுத்து பாருங்க, முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர் என்னன்னா விகுதி பெறாம வினைப்பகுதியே ஒரு தொழிற்பெயரா இருக்கக்கூடியதான் முதல்நிலை தொழிற்பெயர். தட்டு, உரை, அடி
இந்த சொற்கள் முறையே தட்டுதல், உரைத்தல், அடித்தல் அப்படின்ற பொருள்படும் போது முதல்நிலை தொழிற்பெயர் ஆகுது. ஆனால் இதில் விகுதி பெறலை. அப்போது இதில் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்னன்னு பாருங்க. விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். தொழிற்பெயர் பாருங்க, கெடுதல் சுடுதல் இருக்கு இல்லையா. முதல்நிலை வந்து கெடு சுடு. இது வந்து நெடில அளவெடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதாவது கெடுனா கேடு அப்படின்றத சொல்லுவோம் இல்லையா. சூடுனா சூடு. பெரு அப்படின்றத பெறுதல் தான். ஆனால் அந்த பெரு அப்படின்றத பேரா நம்ம சொல்றோம். அப்போ இது வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல்ல இருக்கக்கூடிய நிலை வந்து திரியும், அதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்து வினையால் அணையும் பெயர் பாருங்க. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உறுப்பு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவதான் வினையால் அணையும் பெயர். இதை தேர்வுல கூட இப்படி கேட்கலாம். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மை ஏற்று வேற்றுமை உறுப்பு மற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது என்ன அப்படின்னா வினையால் அணையும் பெயர். அது தன்மை முன்னிலை படர்த்தி ஆகிய 3 இடங்கள்ல 3 காலங்களே வரும். ஏன்னா வந்தவர், அவர்தான், பொறுத்தார், பூமி ஆழ்வார். அப்போ என்னன்னா 3 காலங்களையும் கூட வரும். தொழிற்பெயருக்கு வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வினை பெயர்த்தன்மையாகி வினையையே உணர்த்து நிற்கும். ஆனால் இது வந்து தொழிலை செய்யும் கருத்தாவே குறிக்கும். வினையால் அணையும் பெயர் வந்தவர், சென்றவர் சொல்லிட்டு அவரை குறிக்கும். தொழிற்பெயர்ன்றது வந்து வினை, அந்த நடத்தல், சொல்லுதல் வினையை மட்டும்தான் குறிக்குமே தவிர ஆள் யாரையும் குறிக்காது. இது காலம் காட்டாது. தொழிற்பெயர் காலம் காட்டாது இல்லையா. செய்தல், நடத்தல், ஓடுதல் அப்படின்னு தான் இருக்குமே தவிர ஓடினான், ஓடுகின்றான் அப்படின்ற மாதிரி காலம் காட்டாது. வினையால் அணையும் பெயர் வந்து காலம் காட்டும். வந்தவர் அப்படின்ற மாதிரி காலம் காட்டுது இல்லையா. ஓகே, அடுத்து படற்கைக்கே உரியது. தொழிற்பெயர் வந்து படற்கைக்கே உரியது. இது வந்து மூவிடத்திற்குமே உரியது. வினையால் அணையும் பெயர் வந்து மூவிடத்திற்கும் உரியது. எடுத்துக்காட்டு பாடுதல், படித்தல். இது பாடியவள், படித்தவர். இதுதான் தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கு இருக்கக்கூடிய வேற்றுமை. அடுத்து பாருங்க, புக் பேக் பார்க்கலாம். மெத்த வணிகலன் எனும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுறது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் குறிப்பிட்டாரு. வணிக கப்பல்கள் கடல்களை பொறுத்த வரைக்கும் வணிக கப்பல்கள், தமிழை பொறுத்த வரைக்கும் ஐம்பெரும் காப்பியங்கள். அடுத்து காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இந்த தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் எப்படி சொல்லுவாங்கன்னா சருகும் சண்டும்னு சொல்லுவாங்க. அடுத்து என் தமிழ்னா இதை பிரிச்சோம் அப்படின்னா எம் குட்டல் தமிழ் குட்டல் நா. அடுத்தது பாருங்க, கேட்டவர் மயில பாடிய பாடல் இது. இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயர் வினையால் அணையும் பெயர். முதலாவது என்ன கேட்டிருக்காங்க, தொழிற்பெயர். அப்போ பாடல். இரண்டாவது வினையால் அணையும் பெயர். அடுத்து என்னது, கேட்டவர். அடுத்து வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இது எல்லாமே என்ன பயிர் வகைனா அது வந்து ஒரு மணி வகையை சார்ந்தது. மணி வகையை சார்ந்தது. அடுத்து பாருங்க, புக் பேக் பார்த்துட்டோம். அடுத்து சுந்தர கவிராயர் அப்படின்றவர் வந்து கவிராசர் அப்படின்றவர் வந்து ஒரே பாடல மரம் அப்படின்றத 11 இடத்துல பயன்படுத்தி ஒரு பாடல் இயற்றதா கொண்டிருக்காங்க. மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேகும் போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார். அப்போ மரம் அப்படின்றத வந்து 11 இடத்துல பயன்படுத்தி பாடல் இயற்றியிருக்காரு. அடுத்து பாருங்க, கா நமச்சிவாயர் அவருடைய ஒரு பாடல், ரொம்ப முக்கியமான பாடல் தான். தேனினும் இனியன செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குறன் திகழ்ந்தின் மொழியே ஊனினும் ஒளிர்விரும் ஒண்டமிழ் மொழியே உணர்வினும் உணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தரும் கிருகனா வயங்குனன் மொழியே தானணி சிறப்புறும் தனித்தமிழ் மொழியே தலைத்தினி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே 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 அப்படி சொல்லிட்டு பாடல அருமையாக முடிச்சிருக்காரு. ஆசிரியர் யாருன்னா கா நமச்சிவாயர். ஓகே, இந்த பாடத்துக்கான கலைச்சொல் பார்க்கலாம். வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து. வவ்வல் உயிரெழுத்து. கான்சனட் அப்படின்னா மெய்யெழுத்து. கோமோகிராஃப் ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. கான்வர்சேஷன்னா உரையாடல். டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். நம்ம தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் மட்டும் வந்து 49 பேப்பர் போட்டிருக்கோம். அதில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் ஒரு 6-7 கலைச்சொல்லே வந்து ஒரு பேப்பர்லேயே அதிகமாக கேட்டிருக்காங்க. இந்த பாடத்தில் வரக்கூடிய கலைச்சொற்கள்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்து அறிவு விரிவிசை. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுமதி மணியன். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம், அது வந்து மா நன்னன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா நன்னன். பச்சை நிழல் அப்படின்றது வந்து உதயசங்கர். பச்சை நிழல் உதயசங்கர். ஓகே, இதோட முதலாவது இயலை முழுசாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்ட் 2. அடுத்ததான் இயல் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.